ப்ரோ நீங்க என்ன இங்க பண்றீங்க? 5th அவென்யூல தானே இருந்தீங்க. எல்லாம் விதி. நான் என்ன சொல்றது? விதிலாம் இல்ல ப்ரோ, அது சதின்னு எனக்கும் தெரியும். நல்ல ஃபுட்டு எங்கே இருந்தாலும் மக்கள் தேடி வந்து சாப்பிடுவாங்க ப்ரோ. உங்கள் நெய் சோறு எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட ஃபாலோவர்ஸ்க்கும் பிடிக்கும். சில பேர் கிடைக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டுக்காக ரோட்டில் இருக்க கடையெல்லாம் காலி பண்ணால் என்ன அர்த்தம்? எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபீஸ் கட்டுறதுக்காக பார்ட் டைமாக அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஏன் இன்னும் நிறைய கிராஜுவேட்ஸ் வேற வேலை கிடைக்காம அங்கே ஒரு ஸ்டார்ட் அப்லாம் ஆரம்பிச்சாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அண்ணா நகரே ஃபுட்டுக்கு ஃபேமஸ் ஆச்சு. வெறும் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் மட்டும் தான் கடை போடணும்னா இருக்கிறவன் போடுவான், இல்லாதவன் என்ன பண்ணுவான்? பெரிய பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட்ஸில் எத்தனை லட்சம் அட்வான்ஸு, எத்தனை ஆயிரம் ரெண்ட்டுப்பா. கையில் ஒண்ணுமே இல்லாம திறமை மாத்திரம் வச்சுக்கிட்டு முன்னேறணும்னு நினைக்கிறவன் ரோட்ல இருந்தாங்க ஆரம்பிக்க முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச நெய்ச்சோறு கடையை 5th அவென்யூல இருந்து காலி பண்ணிட்டாங்க. இப்போ அண்ணா நகர் ரவுண்டானா பக்கத்துல பிஆர் அண்ட் சன்ஸ் பக்கத்திலே போட்டிருக்காங்க. நெய்ச்சோறு டேஸ்ட்டை பத்தி நான் சொல்ல போறதுல எனக்கு ஃபேவரட் ஸ்பாட். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நிறைய பேர் கமெண்ட்டும் டிஎமும் பண்ணிருக்கீங்க. அவங்களோட கிளாசிக் சிக்கன் கறி நெய்ச்சோரை தவிர இப்போ ரீசெண்டா மட்டன் கறி, பிரான் அண்ட் சிக்கன் பெப்பர் கறியும் போடுறாங்க. காரம் தூக்கலாம் தான் உங்களுக்கு பிடிக்கணும்னா உங்களை பெப்பர் சிக்கன் வாங்க, அப்படின்னா ரெகுலர் சிக்கனே வாங்கிருங்க. மட்டன் நெய்ச்சோறு காம்போ 260 rupees சார்ஜ் பண்றாங்க. நல்லா ஒரு 3 பீஸ் மட்டன் வச்சு கொடுக்குறாங்க. டேஸ்ட் தரமா இருக்கும். ரீசெண்டாக நாங்கள் லஞ்சோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டவர் பார்க் பேக் கேட்டில் இருப்போம். 12 to 3 o'clock வரைக்கும் அங்கே இருப்போம் ப்ரோ.